மத்தேயு 25வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஐரோரச அரசாட்சியினுடைய முதல் விசாரணையிலே வலது பக்கமாய் நிறுத்தப்பட்டவர்கள், செம்மறி என்று அழைக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் பார்த்து சொல்வார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அதற்கு நேர் எதிராக இடது பக்கத்தில் நிற்கப் போகிறவர்கள், வெள்ளாடுகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்வார் 41ஆம் வசனத்தில், அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே. வலது பக்கம் இடது பக்கம், செம்மறியாடு வெள்ளாடு, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனா இடது பக்கத்தில் நிற்கிறவங்கள பிதாவினால் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லல, சபிக்கப்பட்டவர்கள், அவ்வளவுதான். அப்படி என்றால் தேவன் அவர்களை சபிக்கவில்லை. இங்கே பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னவர் அவர்களை சபிக்கப்பட்டவர்கள், அவ்வளவுதான். தேவன் அவர்களை சபிக்கவில்லை, ஆனால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். தேவன் ஆசீர்வதிக்கிறவர், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆகினால் அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் என்பதற்கு மூல வார்த்தை ஒருவரை பற்றி நல்ல வார்த்தைகளை பேசுவது, ஒருவரை பற்றி நேர்மறையான வார்த்தைகளை பேசுவது, அதுதான் ஒருவரை வாழ்த்துவது. இதுதான் ஆசீர்வாதம் என்பதற்கான பொருள். சாபம் என்பது என்னவென்று நமக்கு தெரியும், அதுக்கு பொருள் கூற வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், பிதா நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனா அப்போ சபிக்கப்பட்டவர்கள் என்கிற நிலைமை எப்படி வருகிறது? தேவன் யாரையும் சபிப்பதில்லை என்று இந்த சூழ்நிலையில நாம் காண முடிகிறது. அப்படி என்றால் சாபம் எப்படி அவர்களுக்கு வருகிறது? ரோமர் 16 அதிகாரம் 22வது வசனம் அது விதமாக சொல்கிறது. கிறிஸ்துவை ஒருவன் நேசிக்காவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 16:22, மன்னிக்கவும், 1 கொரிந்தியர் 16:22, ஒருவன் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். இதுல 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 16:22 இயேசுவை நேசிப்பது. ஒருவன் இயேசுவை நேசிக்கலனா அவன் சபிக்கப்பட்டவன். 2வது விஷயம் சாபம். 3வது விஷயம் கர்த்தர் வருகிறார். 3 விஷயத்தை இங்க முடிச்சு போட்டு சொல்லியிருக்கு. இயேசுவை நேசிக்கிறது, அப்படி நேசிக்கலனா சாபம். ஏன் இயேசுவை நேசிக்கணும்? கர்த்தர் வருகிறார், இயேசு வருகிறார். இப்போ 3க்கும் ஒன்னோடு ஒன்று தொடர்பு இருக்கிறது. இயேசுவை நேசிக்கிறதற்கும் சாபத்துக்கும் ஆண்டவருடைய வருகைக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கிறது. இப்போ இயேசுவை நேசிக்கணும், மதம் மாறணும், சபை மாறணும், அது மாறணும், இது மாறணும், உடை மாறணும், அலங்காரம் மாறணும், பேர் மாறணும், கலாச்சாரம் மாறணும், இப்படியெல்லாம் சிலர் நினைக்கிறார்கள், சிலர் சொல்லுகிறார்கள். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால். இயேசுவை நேசிக்கணும். இப்போ ஒருத்தரை நம்ம நேசிக்கிறோம்னா
அவங்கள பத்தி நமக்கு கொஞ்சமாவது தெரியாட்டா அவங்கள நேசிக்க முடியாது. நேர்ல பார்க்காம கூட நேசிக்கலாம். ஒருத்தரை சந்திக்காமலே கூட நேசிக்கலாம். ஆனா அவங்கள பத்தி கொஞ்சமாவது நமக்கு தெரிஞ்சாதான் அவங்கள நேசிக்க முடியும். எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத அல்லது பார்த்திராதவர்களை எத்தனையோ பேர் நேசிக்கிறார்கள். விளையாட்டு வீரர்களை, சினிமா நடிகர்களை, அரசியல் தலைவர்களை நேசிக்கிறார்கள். அந்த நேசத்தை, அன்பை அவர்கள் காட்டுகிற விதம் சில நேரங்களிலே சரியில்லாமல் இருக்கலாம். நேரிலே பார்த்து அறிந்திராதவர்களை எல்லாம் நேசிக்கிறார்கள். ஆனா அவங்கள பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சாதான் நேசிக்க முடியும். ஒரு விளையாட்டு வீரரா இருக்கலாம், ஒரு இசைக்கலைஞரா இருக்கலாம், ஒரு பாடகரா இருக்கலாம், ஒரு அரசியல் தலைவரா இருக்கலாம். ஒருத்தரை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சாதான் அவங்கள நேசிக்க முடியும். இயேசுவை நேசிக்கிறது தான் அது கிறிஸ்தவம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும். அதுதான் மனிதர்கள் மேல பிரதிபலிக்கும். உன்னை நேசிக்கிறது மாதிரி பிறனை நேசிப்பாயாக. இந்த ரெண்டுமே இணையான கட்டளைகள் தான். இந்த இடத்துல மத்தேயு 25 அதை தான் சொல்லுகிறார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நீங்க யாரையாவது தேவையில் இருக்கிறவங்கள, கஷ்டத்தில் இருக்கிறவங்கள நேசிச்சா என்ன நேசித்ததற்கு சமம் என்று இயேசு இந்த இடத்துல சொல்கிறார். அன்புதான் கர்த்தர் மேல வைக்கிற அன்பு. அந்த அன்பு மனிதர்கள் மேல பிரதிபலிக்கிறது. அப்படி அந்த அன்பை வைக்காமல் போனால் அது நிச்சயமாக ஒரு சாபத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவர் யாரையும் சபிப்பதில்லை, நாமும் யாரையும் சபிக்க கூடாது. புதிய ஏற்பாட்டில் நாம் யாரையும் சபிக்க கூடாது என்று வேதத்துல யாக்கோபு 3 அதிகாரத்துல வாசிக்கிறோம், 1 பேதுருல வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளுக்கு மட்டும் சபிப்பதற்கு ஒரு அனுமதி இருந்தது. புதிய ஏற்பாட்டில் அந்த அனுமதி ரத்து செய்து பட்டு விட்டது. யாரும் சபிப்பதற்கு புதிய ஏற்பாட்டில் அனுமதி இல்லை. இப்ப எப்படி இந்த சாபம் வருது? அது தானா வருது. அது மனசாட்சியிலிருந்து வருகிற சாபம். ஒருவனுடைய மனசாட்சியை அவனை சபிக்கிறது. மனிதர்கள் சபிக்கிறார்கள். மனிதர்களுடைய நியாயமான வைத்தறிச்சல் சாபமாக மாறுகிறது. யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தீங்கு செய்யும் போது அந்த நபருடைய நியாயமான வைத்தறிச்சல் சாபமாய் மாறுவதற்கு வாய்ப்புண்டு. அப்படித்தான் வேத வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்ப இதுக்கும் வருகைக்கும் என்ன சம்பந்தம் ஐயா? இந்த விஷயம்தான் வருகையில நமக்கு என்ன பங்கு என்பதை தீர்மானிக்கும். நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமா இல்லையா? ஆண்டவரை நாம் நேசிக்கிற அன்பு மனிதர்கள் மேல் பிரதிபலிக்கிறதா இல்லையா? நாம் ஆண்டவரை நேசிப்பதனால் சாபத்திலிருந்து தப்பிவிட்டோமா இல்லையா என்பதுதான் ஆண்டவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோமா, ஆண்டவருடைய வருகையில நமக்கு என்ன பலன் என்பதை இதுதான் தீர்மானிக்கிறது. ஆகவே ஆண்டவரை முழு இருதயத்தோடு நேசிப்போம், முழு மனதோடு நேசிப்போம், முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நேசிப்போம். அந்த அன்பை தேவையில் உள்ள மக்கள், கஷ்டத்தில் உள்ள மக்கள் மேலும் பிரதிபலிக்க செய்வோம். சாபத்திலிருந்து தப்புவோம், வருகையிலே பலனடைவோம். ஆமென்.